எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன். எங்கள் ராஜேஸ்வரிக்கு இன்னைக்கு தான் வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து அட்மிட் ஆகிருக்கு. நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுக்கு சி செக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நார்மல் வந்து ட்ரை பண்ண முடியாது, சி செக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஓகே, பாப்பா வந்து சேஃப்டியாக ஹாப்பியாக வெளியில் வந்தால் போதும். ஸோ வந்து ஆகட்டும். நாளைக்கு டெலிவரிக்கு அப்புறம் அது பையனா பொண்ணான்னு அப்போது நாங்கள் எதிர்பார்ப்போட இருக்கோம். பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம். எங்கள் அம்மா வந்து பையன் தான் வேணுங்கிறாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி வச்சிருக்கேன் ஸ்ட்ரிக்டாக, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஹாப்பியாக வேறவே இருக்கணும். பொண்ணு வந்துச்சுன்னு சொல்லி மூஞ்சி தூக்கிலாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா எனக்கு பிறந்தது எல்லாம் மூணா பொண்ணா பிறந்ததா. பார்த்துட்டு இருக்காங்க, அது கரெக்டு. ஆனா இருந்தாலும் ஒரு பையன் ஒரு மாற்றதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பிள்ளைகளுக்காது அப்படின்னு ஒரு ஆசை. எங்க பெரிய பொண்ணு பானுபிரியாவுக்கு பொண்ணுதான் பிறந்ததா. சரி, இவளுக்காவது ஒரு பையனா இருக்கும். சரி, எனக்கு கமெண்ட்ல போடுங்க இந்த மாதிரி மம்மிஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, பொண்ணு பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணா இருந்தாலும் ஓகே, பையனா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறவங்க எத்தனை பேருங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ல போடுங்க. மம்மிஸ் அப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. என்னதான் இருந்தாலும் எல்லாருமே 3/4 பேர், அதாவது 199 பேரு கிடையாது பையனை வேணும் பிள்ளைங்க கிடையாது. கமெண்ட்ல பாக்கலாம். 99 பேர் 10 பேரு பையனா இருந்தானே பொண்ணா இருந்தானே எல்லாம் ஒண்ணுதான் அப்படிம்பாங்க. 3/4 பேர் வந்து எப்படி இருந்தாலும் 2 வேணும் கண்டிப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் டெலிவரி ரூமுக்கு போகிற லேடிஸ் எல்லாரும் குழந்தை நல்லபடியாக வந்தால் போதுமாப்பா அப்படின்னு தான் இருக்கும். சேஃப்டியா கொண்டு வந்து கொடு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆக்சுவலி டாக்டர் வந்து எல்லா குழந்தையும் எல்லாரும் கன்சீவாக இருக்கையிலையும் பாப்பா பாப்பான்னு சொல்லி அவள் பாப்பா பாப்பானே சொல்கிறேன். நானும் அதான் கேட்டேன், எப்படி நீ பாப்பான்னு சொல்கிறேன்னு. அவங்க டாக்டரே வந்து எல்லா பேபியும் காமனாக சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ நாளைக்கு பார்ப்போம் அது என்ன பாப்பான்னு. அவங்களும் சொன்னாங்க நார்மல் பண்ணிடலான்னு. இருந்தாலும் வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்ததுனால வேண்டாம், ரொம்ப வழியெல்லாம் இப்போ இருக்கிறவங்களாம் யாரும் தாங்க மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த வழியெல்லாம் இப்போ இருக்கிறவங்களாம் யாரும் போடணும்னா டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதனால நாங்களும் வேண்டாம், குழந்தை வெளியில் வரப்போகுது, என்ன குழந்தை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆண்டவன் வந்து அவங்க சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நல்ல விதமாக சேஃபாக இருக்கணும் தாயும் பிள்ளை. அதுதான் நாங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கங்க. ஆல் தி பெஸ்ட் ராஜேஸ்வரி. அதாவது எல்லா ஆடியன்ஸ் சார்பாகவும் உனக்கு வாழ்த்துக்களும். அப்புறம் வந்து தைரியமாயிரு, நல்லபடியாக வந்து பாப்பா வந்தோடனே பாப்பா என்ன பாப்பான்னு எங்களுக்குலாம் காட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ வரும்போது பாப்பா வந்திருக்கும். ஆமாம் ஆமாம், இவங்களுக்கும் ஒரே வீடியோவில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஏன் மம்மி, இது எல்லாத்தையும் விட இந்த பேபிக்காக ஒருத்தர் தான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்காங்க. யாரு? எங்க தியா. தியா வந்து ரொம்ப நாளா எனக்கு விளையாடுறதுக்கு பாப்பா வேணும், பாப்பா பையன் வேணும், பையன் விளையாடுறதுக்கு பொம்மை வேணுங்கிற மாதிரி. எனக்கு தனியா இருக்கேன், நான் விளையாடுறதுக்கு யாருமே இல்லை, யாருமே வர மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. நான் கன்சீவ் ஆனதுல இருந்து பாப்பாக்காக ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணி. இப்ப வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே இன்னைக்கு கொண்டா ராஜித்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன்டா அப்படின்னு சொன்ன உடனே நாளைக்கு பாப்பா வந்துடும், என்ன பாப்பான்னு அப்போதான் தெரியும்னு சொன்ன உடனே அவள் அப்படியே மம்மி மம்மி அப்படின்னாலா. எனக்கு ஒரே ரொம்ப சந்தோஷப்படுறது எங்கள் தியா தான். வந்தோடனே நாளைக்கு ராஜிமாவுக்கு பாப்பா வெளியில் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அவள் இப்போவே ஹாஸ்பிட்டல் வரேன்னா நம்ம நாளைக்கு வந்து டெலிவரி எப்போ கூட்டிகிட்டு வந்துக்கலாம் பாப்பா அப்படின்ட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தாலே தொட்டு பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, தூங்கிட்டு இருக்காங்களா முடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன பாப்பா அவங்க இவங்கன்னு சொல்ற அப்படின்னா, பொண்ணு பையனும் தெரியாதுல்ல, அதனால நம்ம வாங்க போங்கன்னே பேசிக்கலாம் அப்படின்னா சோ கியூட். அவளுக்கு பார்க்கணும் நாளைக்கு என்ன. ஆமாம், அப்புறம் என்கிட்ட இருந்துட்டு ராஜிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோனில் அம்மா உதச்சாங்களான்னு கேளுமா வாங்க போங்கன்னு ஃபோன் பண்ணால எங்க பானு ஃபோன் பண்ணால ராஜேஸ்வரிக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளு அப்படின்பா. யாரை கேட்குறா அப்படின்னு போய் கலையா விட்டு போறாங்க. படுத்து தூங்கிட்டு இருப்பா, என்ன கையை கால ஆட்டிட்டு இருப்பா, அவ்வளோதான். ஸோ வந்து அந்த பேபிக்கு இன்னொரு பேபி கிடைக்க போகுது. ஸோ அதுவும் ஒரு ஹாப்பி. ஆக்சுவலி அவளுக்கு என்ன நினப்புனா, நாளைக்கு குழந்தை வந்த உடனே என் கூட விளையாடணும்னு கேட்க போறா. ஆமாம், நான் அப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், தியா நீ சொன்ன மாதிரி நாளைக்கு டெலிவரி ஆனோன்னு விளையாட முடியாது. ஆமாம் ஆமாம், சரி சார், அதனால் சீக்கிரம் வளர்ந்து பாப்பா கூட விளையாடட்டும் ஜாலியாக.
இப்போ இது மறுநாள் சனிக்கிழமை காலையில் எங்கள் ராஜேஸ்வரியை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஓகேவா? என்ன பேபின்னு வந்தோடனே கண்டுபிடிச்சு சொல்றியா? பார்த்து சொல்றியா? நின்றுட்டு சொல்லு. பேச்சே வரல எக்ஸைட்டுனால. தியா உன்ன மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு பாப்பா. கோயில் கோயில் ரொம்ப குட்டியாக கத்துது. டே என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு கட்டுற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு பாப்பா ஃபஸ்ட் போட போகிற ட்ரெஸ்ஸு சூப்பர் ட்ரெஸ். அப்புறம் டெடிபேர் பொண்ணு போட்டேன். எங்கள் அம்மா ரியாக்ட் இருக்குங்க. இன்னும் நீங்கள் டாக்டர் வரும்போது வெளியில் கிளம்பிட்டீங்க. டாக்டர் வந்து சொல்லும்பொழுது வெளியில் கிளம்பிட்டீங்க. இவ்வளோ நேரம் நின்றுட்டு சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க அழுதுட்டு இருக்கிறீங்க. அதான் என்ன பண்ணுங்க? இப்போ ரத்னக்கல் போட்டுட்டு இருக்கிறோம். என்ன சாப்பிட்டாரு பத்தியா? காய் காய் எங்கள் அம்மா 3 குழந்தைங்கள பொண்ணு குழந்தைங்கள பார்த்துட்டு இப்போ பையனை பார்க்குறாங்க. அதனால 4வது பையன். கழுத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. பார்த்துமா தலை விட்டுணுமோ கேட்கணும். அப்போ பார்த்தோன்னா வந்துக்கிறாங்கப்பா. தெரிஞ்சிருச்சு போல அதான் அப்பான்னு. ஹாய். ஹாய். எனக்கு படுத்துருக்காங்க அம்மாவும் மயனும். ஆமாம். ஹாய் வாங்க வாங்க. பாப்பா பார்க்கலாம் வாங்க. சரிங்க அம்மா. பாப்பா ஃபேஸ்லாம் நான் காட்ட மாட்டேன். ஒரு மாதம் ஆனாலே பாப்பா ஃபேஸ் வந்து நான் காட்டுவேன். உடம்புக்கு நல்லா இருக்கா? இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஆனாக இருக்கு. 4வது நாள். 4வது நாள் ஒரு மொத்தம் 5 நாளாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கோட ஒரு வலிக்குது. ஆனால் சிசேரியன் ஈஸியாக சொல்கிறீங்க. நானும் சிசேரியன் ஈஸியாக தான் இருக்கும் நினச்சேன். ஆனால் வச்சு செஞ்சு விட்டுறாங்க. நிறைய நாள் வந்து அதை பாடுபட்டாச்சு 3 நாள். நார்மல் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தியா? முதல் ஊசி போட்டு எனக்கு ஒன்றுமே ஆகல. மயக்கமே வரலையா? மயக்கமே வரல. செகண்ட் ஊசி போட்டு தான் ஓரளவுக்கு மயக்கம் வந்துச்சு. பார்த்தியா? குழந்தை பிறந்துட்ட கூட அந்த குழந்தைய பார்க்குற கூட முடியலை. மயக்கத்தில் கிடக்குறாங்க எல்லாம். தான் என் பையனை எடுத்து வாடி தங்கம்மா இன்னைக்கு தண்ணி விட பார்க்குறேன் அப்படின்னு. அதனால தான் என் பையனை எடுத்து நான் பார்த்தேன். கொசு வலையோடு படுத்துட்டு தூங்குறாரு தொட்டியில். வெள்ளிக்கிழமை தான் காலையில் வந்து அட்மிட் ஆனாங்க. சனிக்கிழமை குழந்தை பிறந்தது. சனிக்கிழமையிலேருந்து 5வது நாள் போக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. 2 நாள் ஐஸ் வார்டில் இருந்துட்டு நேற்று தான் இங்கே வார்டுக்கு கொண்டு வந்திருக்குறாங்க. பையனை எங்ககிட்ட உடனே கொடுத்துட்டாங்க. நாங்கள் வாங்கலை. எங்கள் தியா பாருங்க அப்படி கை வச்சு ஏந்திக்கிட்டே என்ன பண்ணிக்க வேணால் பாருங்கள். அவ்வளோ வர வாங்கிட்டு நிற்பா பாதையில். எப்படா யார் வருவாங்க, நர்ஸா டாக்டரா யார் வந்து சொல்லுவாங்க, வர்றவங்கிட்டலாம் கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் கடைசியில் அவர் டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க, உனக்கு என்ன பாப்பா வேணும் அப்படின்னா, எனக்கு தம்பி பாப்பா தான். என்ன உனக்கு தம்பி பாப்பா தான் பிறந்திருக்கு அப்படின்ட்டு பண்ணி தம்பி பாப்பா தான் வேணும் சொல்லுவோம். ஆமாம். என்ன
பாருங்க பாப்பா வந்தாச்சு வீட்டுக்கு. செல்லக்குட்டி வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டானா. இப்போ நாங்கள் வீட்டுக்கு அம்மா பிள்ளைய அழைச்சிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் எங்கள் பேரனையும் எங்கள் பொண்ணையும் வாழ்த்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஏகாளி அம்மா, தொட்டிச்சி அம்மா, கோணி அம்மா, தண்டு மாரி அம்மா எல்லாரும் பார்த்துக்குவாங்க.